வணக்கம். மிதுன ராசி சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 29 மார்ச் மாதம் 2025 சனி பெயர்ச்சி பலன்கள். சனி பகவான் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் ராசியிலிருந்து கருமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் ராசியில் அமரக்கூடிய பலன்களாகப்பட்டது சிறப்பான பலன்களாக இருக்குமா அல்லது கெடு பலன்களாக இருக்குமா என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் எத்தகையான நட்பா பகையா அல்லது அவர் உங்களுக்கு எந்த வகையில் உதவியை செய்வார் என்பதை பார்க்கலாம். புதனின் ராசி என்று சொல்லக்கூடிய மிதுனம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நட்பாக வருவார். நட்பு கிரகமான சனி பகவான் கெடுதல்களை செய்ய மாட்டார். அவர் 7.5 சனி, அர்த்தஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி இந்த காலகட்டங்களில் கெடுதல்களை கட்டாயம் செய்வார். ஆனால் மற்ற இடங்களில் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை செய்வார். இப்பொழுது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் 2025 தசமகேந்திரம்னா நாம் செய்கின்ற தொழிலை, நாம் செய்கின்ற வியாபாரத்தை, நாம் செய்கின்ற பிஸ்னஸை குறிக்கின்ற ஸ்தானம். இந்த ஸ்தானத்திற்கு சனி பகவான் வந்தால் கெடு பலன்களாக இருக்குமா இல்லை நற்பலன்களாக இருக்குமா என்பதுதான் பேசும் பொருள். 10ஆம் இடத்திற்கு சனி பகவான் வந்தால் தொழில் மாற்றங்கள் கட்டாயமாக இருக்கும். செய்கின்ற தொழிலில் வருமானம் குறைந்து அதனால் தொழிலை மாற்றம் பெறுவது அல்லது புதிய தொழிலை தொடங்குவது அல்லது தொழிலில் போட்டி, போராமை, எதிர்ப்புகள் ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்கிற தொழிலில் போட்டி இருக்கும், போராமை இருக்கும். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா தொழிலில் வருமானம் இருக்காது. இந்த நிலையை 10ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்தால் கட்டாயம் நீங்கள் உணரலாம். அப்படி போட்டி, போராமை, வருமானம் குறைவாக இருந்தால் தொழிலை மாற்றித்தான் ஆகணும். தொழிலில் வருமானம் வரும். ஆனால் வருமானம் என்பது உங்களுடைய செலவுகளுக்கோ அல்லது உங்களுடைய தேவைகளுக்கோ பற்றாக்குறையாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் பெயர்ச்சி பெற்று 10ஆம் இடத்தில் அமருவார். சனி பகவானுக்கு 3 பார்வை இருக்கும். எப்பொழுதுமே 3 பார்வைகளை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய கிரகமாக சனி, குரு, செவ்வாய். மற்ற கிரகங்களுக்கு இருக்கும் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையை தவிர மற்ற பார்வைகள் கிடையாது. சனி பகவானை பொறுத்தவரையில் அவருக்கு 3 பார்வை இருக்கு இல்லையா? அந்த 3 பார்வையில் மீன ராசியில் பெயர்ச்சி பெற்று அமருவார். மீன ராசி என்பது சனி பகவானுக்கு நட்பு ராசி. நட்பு ராசியில் அமரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு நண்பர்களால் உதவி கிடைக்கும்.
நண்பர்களால் முன்னேற்றம் பெறலாம். குடும்பத்தாரால் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை செய்வாங்க. நல்லா கவனிக்கணும். ஒருத்தர் உதவிகளை செய்கிறார்கள் என்றாலே அதற்கு அடுத்து செய்த உதவிகளை சொல்லி காட்டுவாங்க. அடுத்தது அவர்கள் செய்த உதவியை திரும்ப கேட்பாங்க. இது மிதுன ராசிக்காரர்களுக்கு இல்லை, 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கும் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பொருத்தமாக இருக்கும். அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தை குறிக்கின்ற இடமாகிய மீன ராசியில் அமர்ந்து அவருடைய 3ஆம் பார்வையை ரிஷப ராசியின் மீது முதல் 3ஆம் பார்வை பதியும். முதல் 3ஆம் பார்வை ரிஷப ராசி என்பது மிதுன ராசியான உங்களுக்கு 12ஆம் ராசி. அப்படின்னா விரயங்கள் அதிகரிக்கும். விரயங்கள் என்றால் உங்களுடைய இயல்பாக குடும்பமோ தொழிலோ அல்லது வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த செலவுக்காக விரயங்களை செய்ய வைப்பார். அதுதான் முதல் அவருடைய 3ஆம் பார்வை ரிஷப ராசியின் மீது பதிவது. அடுத்தது அவருடைய 7ஆம் பார்வை மீன ராசியில் இருந்து கொண்டு 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார். மிதுன ராசியான உங்களுக்கு அது 4ஆம் ராசி. அப்படி 4ஆம் ராசியின் மீது பதிவதால் உடல் நலத்தில் பாதிப்புகள் ஏற்படும். உடல் நலத்தில் பாதிப்புகள் ஏற்படும்னா உடல் நலத்தில் அதிகமாக அலைச்சல் இருப்பதினால், கடினமான உழைப்பு இருப்பதினால், அதிகப்படியாக தூக்கம் இல்லாமல் இருப்பது, வேலைக்கு உணவை உட்கொள்ளாமல் இருப்பதினால் இத்தகையான உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். அவருடைய சனி பகவானுடைய 10ஆம் பார்வை அவர் இருக்கிற இடத்திலிருந்து 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார். தனுசு ராசி உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு 7ஆம் ராசி. 7ஆம் ராசியாக சனி பகவான் 10ஆம் பார்வையாக 7ஆம் ராசியை பார்ப்பதினால் உங்களுக்கு உறவுகளால் சிக்கல் வரும். உறவுகளால் சிக்கல் எதுக்காக வருதுன்னு கேட்டிங்களானாக்கா, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுப்பதே காசு பணம் தான். செய்கிற தொழிலில் வருமானம் குறைந்தால், வியாபாரத்தில் வருமானம் குறைந்தால், கொடுக்கல் வாங்கலில் நிலையான நற்பலன்கள் இல்லாமல் போனால் நாம் என்ன பண்ணுவோம்? 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய உறவுகளைத்தான் நாம் பகைத்து கொள்வோம். நான் நல்லா இருக்கும்போது உனக்கு உதவியை செய்தேன், இப்போது நிலைமை சரியில்லை, நீங்கள் ஏன் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டு பிரச்சனைகளுக்குள் ஆளாகலாம். நண்பர்களிடையே அல்லது உறவுகளிடையே காசு பணத்தை பெற்று அதை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் கூட சில நேரங்களில் பகைகள் உருவாகலாம். முழுசாக கவனிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, மிதுன ராசிக்காரர்கள் மென்மையானவர்கள், உண்மையானவர்கள். ஆனால் கொடுக்கல் வாங்கல் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பகை. நீங்கள் கொடுக்கும்போது யாருக்கும் தெரியாமல் வலது கரம் கொடுத்தால் இடது கரங்களுக்கு தெரியக்கூடாது என்று கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு அதை நீங்கள் கேட்கும்போது தான் பகையாளிகளாகவும் விரோதிகளாகவும் கெட்டவர்களாகவும் மற்றவர்களால் பேசக்கூடிய நிலைக்கு
ஆளாவது இந்த மிதுன ராசி. காரணம் செவ்வாயால் இத்தகையான பாதகம் உங்களுக்கு நடக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு 3 பார்வையாக விரயங்களை கொடுப்பார். உடல் நலத்தில் சில பாதிப்புகளை கொடுப்பார். அடுத்தது பணம் கொடுப்பது அல்லது பெறுவது, இல்லை ஏற்கனவே நீங்கள் வாங்கி இருந்தால் அதை கொடுப்பதற்கு சில பிரச்சனைகள். இதற்கு காரணம் தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் ராசியில் சனி பகவான் அமருவது தான். ஆனால் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் தாங்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும்போது திடீர் உதவிகளை கட்டாயமாக சனி பகவான் மிதுன ராசியான உங்களுக்கு செய்வார். இது எதற்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா, சனி பகவானுக்கு மிகவும் உயர்ந்த ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 3, ராசிக்கு 6, ராசிக்கு 11, இது அவர் அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானம். மற்ற 9 ராசிகளில் அமரும் போதும் சில கஷ்ட நஷ்டங்களை தான் கொடுப்பார். சனி பகவான் கெடு பலன்களை தருகிறார் என்று சொல்லக்கூடாது. ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் யோகமாக மாறும். காரணம் உங்களுடைய சொந்த ஜாதகம். அந்த ஜாதகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். இப்போது ஜாதகம்னா ஒரு நிலையில் செயல்படாது, பல வழியிலும் அது செயல்படும். அது எப்படின்னு கேட்டிங்களேனாக்கா, ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறீங்க, ராசி பலனை பார்க்குறீங்கன்னா முதல்ல பொறுமையாக பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, உண்மை எது பொய் எதுன்னே தெரியாமல் எந்த ராசி பலனில் உங்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சி கிடைக்கும், பணம் வரப்போகிறது, நீங்கள் தொழிலில் முன்னேற்றம் அடைய போகிறீங்க, நீங்கள் வசதி வாய்ப்புகளுடன் வாழ போகிறீங்கன்னு சொல்கிறத தேர்றதை விட்டுட்டு உண்மையை சொல்வாங்களா? அந்த உண்மையாகப்பட்டது அனுபவத்தால் உங்களால் பெறப்பட்டதா என்பதை உணரணும். எல்லாருக்குமே ஆசை தான் பணக்காரனாக ஆக வேண்டும் என்பது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் விரும்பக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்கும். உங்களுடைய சொந்த ஜாதகம்தான் இதற்கு நல்ல பலன்களை கொடுக்குமா, கெடு பலன்களை தருமா, அல்லது கெடு பலன்களை தடுக்குமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது உங்களுடைய சொந்த ஜாதகம். அப்படி சொந்த ஜாதகத்தில் உங்களுடைய ராசி மிதுன ராசி. மிதுன ராசியில் இருப்பது மிருகசிரேஷம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம். இதுதானே உங்களுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் 3 நட்சத்திரம் தான் உங்களுக்கு மிதுன ராசியாக இருக்கும். மிருகசிரேஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரம்ப தசா செவ்வாய் தசா, திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு தசா, புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு குரு தசா. இது ஆரம்ப தசா. அடுத்ததாக தசா மாறுது இல்லையா? அந்த தசாக்கள் மாறும்போது அந்த தசாவை நடத்தக்கூடிய கிரகம் இப்பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் வலிமையாக இருக்கிறதா அல்லது பாதகமாக இருக்கிறதா என்றதை முதல்ல நீங்கள் பார்க்கணும். எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்களேனாக்கா, தசம கேந்திரம் 10ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்தாலே பதவிக்கே ஆபத்துன்னு சொல்லுவாங்க. 3 பார்வை இருக்கும் குரு பகவானுக்கு. சனி பகவானுக்கு 3 பார்வை. சனியும் குருவும் தர்ம கர்ம அதிபதிகள். செவ்வாய் பகவான் ஆக்ரோஷ கடவுள்.
அவருக்கும் 3 பார்வை இருக்கும். இந்த 3 பார்வைகளை வைத்து கொண்டிருக்கின்ற கிரகங்கள் மிகவும் எந்த நேரத்திலும் எதையும் செய்யக்கூடிய வல்லமை படைத்த கிரகங்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால் அவருடைய சொந்த ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதி, நட்சத்திரம், நட்சத்திர அதிபதி, லக்னத்திலிருந்து எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது, அது ஆட்சி பெற்றிருக்கிறதா, உச்சம் பெற்றிருக்கிறதா, கேந்திர திரிகோணம் பெற்றிருக்கிறதா, அல்லது 6-8 வாழ்நாள் முழுக்க கஷ்டங்களை கொடுக்கின்ற நீச பகை பெற்றிருக்கிறதா? இது மட்டுமா? லக்னம், ராசி, ராசி அதிபதி, நட்சத்திர அதிபதி, தசாக்குள் இருக்கக்கூடிய அந்தரம், புத்தி, அந்தரம், சூட்சமம் எத்தனையோ பார்க்க வேண்டியிருக்குது. சர்வசாதாரணமாகவே இந்த பலனாகப்பட்டது சொல்வது நம்ம 2025 பஞ்சாங்கத்தை வாங்கிடுறோம். பஞ்சாங்கத்தை வாங்கிறதுலே 2 பஞ்சாங்கம் இருக்கும். ஒன்று திருக்கணிதம், இன்னொன்று வாக்கிய கணிதம். திருக்கணிதத்தில் தான் 29 மார்ச் 2025 சனி பயிற்சி. வாக்கிய கணிதத்தில் 2026 3ஆம் மாதம் சனி பயிற்சி. இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்களாகப்பட்டது உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறதா என்பதை நீங்கள் தான் இந்த ஆண்டு முழுக்க அதை பரிசீலனை செய்து பார்க்கணும். சனி பகவான் 10ஆம் இடத்திற்கு வராரு. தொழிலில் மாற்றங்கள் இருக்கும். தொழிலில் வருமானம் குறைவதால் மாற்றங்கள் இருக்கலாம். போட்டி போறாமல் உங்களுக்கு அதிகமாக தொல்லை கொடுக்கறதுனால வேறு தொழில் செய்யலான்ற எண்ணங்கள் உங்களுக்கு வரலாம். அது மட்டும் இல்லாமல் வருமானம் குறைஞ்சாலும் அந்த நிலைக்கு போயிடலாம். இதில் அந்த தொழிலாகப்பட்டது நிலையான தொழிலா? இப்போ அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் தொழிலை மாற்றிக்கிட்டு போக முடியுமா? தற்காலிகமாக அவங்க லீவ் எடுத்துக்கிட்டு போகலாம். இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்காக அங்கே ஏற்படுகின்ற பல கஷ்டங்களையும் சகிச்சுக்கிட்டு வாழலாம். இது 2 தான் செய்ய முடியும். ஒன்று நீங்களே சொந்தமாக தொழில் செய்கிறதா தொழில் வேணும்னு விட்டுடலாம், வேறு தொழில் செய்து வெற்றி பெறலாம். இல்லை குடும்ப சூழ்நிலைக்காகவும் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக வேலை செய்கிறீங்க கேட்டிங்கனாக்கா நடக்கிற பிரச்சனையை பெருசாக நினைக்காமல் அப்படியே வாழ்ந்துக்கிட்டே போயிடலாம். நடக்கின்ற தசாவாகப்பட்டது வலிமையாக இருந்துவிட்டால், பாதகமாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி தசாவுக்கு இருக்குது. இது மிதுன ராசிக்காரர் கிடையாது, 12 ராசிக்காரங்களுக்குமே தசா வலிமையாக இருக்கணும். அப்படி தசா பாதகமாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ராசியிலிருந்து பார்க்கக்கூடாது, உங்கள் ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து பார்க்கணும். லக்கினத்திலிருந்து பார்க்கும்போது 6, 8 அல்லது 6ஆம் அதிபதி 8, 8ஆம் அதிபதி 6 இருக்குது. இது விபரீத ராஜயோகமாக போயிடும். நிறைய ஜாதகத்தில் கேட்டிங்கனாக்கா எது நடக்க போகுது, எது கிடைக்க போகுதுன்றதை ரொம்ப துல்லியமாக சொல்லலாம். ஜாதகத்தை தான் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது 6, 8 நீசம் பெற்ற பகை பெற்ற கிரகங்களாக அமர்ந்தால் பெருசாக தொல்லையெல்லாம் இல்லை, தொழிலில் நெருக்கடிகள் அதிகமாகும். வெளியூர் பிரயாணம் இருக்கும். இப்போ வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னாக்கா வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம். சொந்த வீட்டில் இருந்தாலும் தற்காலிகமாக இடமாற்றம் பெற்று கொஞ்ச நாள் பொறுத்து வரலாம். வேலையில் இருக்கிறீங்கன்னாக்கா வேலை வெளியூருக்கு மாற்றம் பெறலாம். குடும்பத்திலிருந்து சில குழப்பமான சூழ்நிலைகள் வரலாம். வருமானம் வரலைன்னாவே முதல்ல நடக்கிறத குடும்பத்தில் தான் குழப்பம் ஏற்படும். குடும்பத்திற்கு பிறகு தான் மற்றவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு குறைபாடுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அந்த குடும்பத்தை வருமானம் குறைவால் சமாளிக்க முடியாத சூழ்நிலை வரும்போது நாம் அங்கங்கே அலையும் போது பொருளாதாரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த தடைகளை போக்குறதுக்காக அலையும் போது குடும்பத்தில் சில குழப்பமான சூழ்நிலையாக இருக்கும்.
இந்த சூழ்நிலையை கூட கொடுக்கறதுக்கு சனி பகவான் 10லே வரும்போது இத்தகையான சூழ்நிலையை கொடுத்து விட்டு 11ஆம் இடத்திற்கு வரும்போது உங்களை மிகவும் உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு செல்வார். சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான், இந்த 4 கிரகங்கள் ராஜ கிரகங்கள். சனி பகவானால் தொழிலில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும், இன்னும் குரு பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சி இருக்குது. குரு பகவான் சில பாதகத்தை தான் செய்வார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் சரியில்லாமல் இருக்கிறார். அவருடைய குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி முடிஞ்ச உடனே குரு பயிற்சியை பற்றி போடுறோம். அதில் போடும்போது அவர் அடுத்தது உங்களுக்கு எந்த ராசிக்கு வர போகிறாரு? விரயத்தில் இருக்கிறாரு. அடுத்தது ஜென்ம ராசிக்கு வர போகிறாரு. ஜென்ம ராசிக்கு வந்தவர் 1 வருஷமெல்லாம் இருக்க மாட்டார். அவர் அதிசாரம் பெற்று விரைவிலேயே பயிற்சி பெற்று 2025லே உங்களுக்கு 2 பயிற்சி ஆகிடும் குரு பகவானது. அது ஒரு அதிசயம் இருக்குது. அதுக்கப்புறம் ராகு கேது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் இந்த மாதிரி உங்களுக்கு பலனை கொடுப்பார். ராகு கேதுக்கள் பலமாக அமரப்போகிறார்கள். அதனுடைய பதிவை தனியாகவே பார்க்கலாம். மனசுக்குள்ளே என்ன நடக்க போகுதுன்ற பயமெல்லாம் வேணாம். தசா வலிமையாக இருந்துட்டா சிறப்பான பலன்களாக இருக்கும். தசா வலிமை இல்லாமல் இருந்தால் சில பாதகங்கள் வரும். பெரிய பாதகம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டாக்கா, அஷ்டம சனியாக ஒன்று வரல, 7.5 சனியாக ஒன்று வரல, அர்த்தாஷ்டம சனியாக வரல, கண்டக சனியாக வரல. 10ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரார். அவருடைய பார்வை பலம் சரியில்லாமல் இருக்குது. நல்லா பாருங்கள். அவருடைய 3ஆம் பார்வையாக ரிஷபம் விரயம், அவருடைய 7ஆம் பார்வையாக கன்னி, 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனி மாதிரி சுகஸ்தானம் பாதிக்கும். அவருடைய 10ஆம் பார்வையாக 7ஆம் ராசியாக உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்குறார். கண்டக சனி மாதிரி கணக்கு. பெருசாக நன்மையை செய்வதற்கு சனி பகவானுக்கு 10ஆம் இடம் உகந்ததில்லை. இது அனுபவத்தில் பாருங்களேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அனுபவத்தில் பாருங்கள். 10ல் குரு பகவான் வரும்போது பதவிக்கு ஆபத்து. சரி, சனி பகவான் வராரு. சனி பகவானுக்கு 3 பார்வை இருக்குது. அவர் என்ன தான் செய்கிறாருன்றதை 1 வருஷமான அவர் பயிற்சி ஆனதுக்கப்புறம் பார்க்கணும். இப்போ ஏற்கனவே 10ஆம் இடத்துல இருந்தது யாருக்கு? ரிஷப ராசிக்காரங்களுக்கு இருந்தாங்க. அடுத்து தான் உங்களுக்கு மிதுன ராசிக்காரர் வராங்க. இப்போது ரிஷபராசின்றது உங்களுக்கு ஒருத்தர் கூட தெரியாது. அவங்கள கேட்டு பார்க்கணும். 10ஆம் இடத்தில் குரு பகவானோ அல்லது சனி பகவானோ, சரி வெறும் சனி பகவானே கேட்டுக்குங்க. சனி பகவான் இப்போ 10ஆம் இடத்துல இருந்தார் இல்லையா? அப்படி என்னதான் உங்களுக்கு அள்ளி கொடுத்தாரா அல்லது கிள்ளி கூட கொடுக்காமல் கஷ்டப்படுத்தினாரான்றதை நீ முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்வது உங்களுடைய கடமையான்னு கேட்டிங்கனாக்கா, ரிஷபராசிக்காரங்க சொல்லுவாங்க, நான் பட்ட பாடு இருக்க இந்த தொழில் முடங்கியாச்சு, வருமானம் வராமல் போச்சு, கேட்ட இடங்களில் காசு கிடைக்கல, வாங்கின காசை கொடுக்க முடியல, ஊரை விட்டு போனோம், வீட்டை விட்டு போனோம், இருக்கிற கையில் இருக்கிற காசு பணம் நகையெல்லாம் அடமானம் வச்சோம், பொருள் விரயம் ஏற்பட்டுச்சு, இது எல்லாமே சொல்லுவாங்க. அப்போது உங்களுக்கு புரியும் இல்லையா? முதல்ல மிதுன ராசியான நீங்கள் ரிஷப ராசிக்காரர்களை ஒரு முறை கேட்டால் உங்களுக்கு, அதுவும் ரிஷப ராசியில் ஒரு திருமணம் ஆகாதவங்களுக்கு குடும்ப சுமையெல்லாம் இருக்காது. அப்படி இருக்காதுன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் கேட்டிங்கன்னாக்கா, திருமணம் ஆகாதவங்க ஒரு குடும்பத்தையே கட்டி காக்கிற மாதிரி இருக்காங்க. குடும்ப தலைவனோ அல்லது குடும்ப தலைவியோ இருந்தால் அவங்க ஒரு தொழில் செய்கிறவங்கள தான் அவங்ககிட்ட கேளுங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். இல்லை உங்கள் வீட்லேயோ உங்கள் சொந்தத்திலே யாரும் ரிஷபராசி ஆணோ பெண்ணோ இருந்து அவங்க ஒரு குடும்ப தலைவனாகவோ தலைவியாக இருந்து அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு மன நிறைவாக அவங்க சொல்கிற பதில் அடுத்தது உங்களுக்கு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுலேயும் சில மாற்றங்கள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, மிதுன ராசியில் இருப்பது மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் நடக்கிற தசா ஒரே தசாவாக இருக்காது. தசாக்கள் மாறுபட்டு இருக்கும். அதிகமாக கொடுமையாக இருக்கலாம், ஒருவருக்கு சர்வ சாதாரணமாக இருக்கலாம், ஒருவருக்கு நல்ல நிலையில் பலன்களை கொடுத்து கொண்டு இருக்கலாம், வருமானம் குறையும், சாதாரணமாக தான் போது வாழ்க்கைன்னு சொல்லிடலாம். மற்றவர்களுக்கு பாதக தசாவாக இருந்தால் சற்று கடுமை காட்டுவார். இது கொடுமை செய்கிற இடம் இல்லை, கடுமை காட்டக்கூடிய இடம் தான். கொடுமை செய்கிற இடம் அஷ்டம சனி, 7.5 சனியில் ஜென்ம சனி, அதுதான் கொடுமைகளை செய்கிறது. ஆகையால் மிதுன ராசிக்காரர்கள்
புரிதலுடன், மிதுன ராசி மட்டும் இல்லை, மேசம் முதல் மீன வரையில் உள்ள 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசி பலன் என்பது இது பல ஆண்டுகளாக அனுபவத்தால் சொல்லக்கூடியது. முதல்ல நீங்களும் அனுபவத்தால் புரிஞ்சாதான் நல்லதாக இருக்கும். பொறுமையாக பாருங்கள். ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம ஒரு ராசி பலன் சொல்கிற ஒரு சேனலை பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னாக்கா, அந்த ஆண்டு முழுக்க அது நல்லது நடந்ததா கெட்டது நடந்ததா, அதற்கு பிறகு அவங்கக்கிட்ட வரக்கூடிய பலன்களாகப்பட்டது சரியாக இருந்தால் அதை பின்தொடரலாம். சரியில்லைன்னாக்கா அதை விட்டுட்டு வேறொரு பலனை பார்க்கறதுக்கு நம்ம ரெடி ஆகலாம். அப்படி இருக்கும்போது மிதுன ராசிக்காரர்கள் சனி பகவானால் நற்பலன்கள் உங்களுக்கு சரிவர கிடைக்காமல் இருந்தால், தசா வலிமையாக இருந்தால் கட்டாயம் கிடைக்கும். தசாவும் சரியில்லாமல் இருந்தால் என்ன செய்கிறதுன்ற ஒரு கேள்வி வரும். அதற்கு பரிகாரம் இருக்குது. சனி பிரதி செய்வது, சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து காகத்துக்கு எல் சாதம் வைப்பது, மாலை நேரத்தில் சிவன் ஆலயங்களில் போய் கருவறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் செய்வது, அல்லது அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களும் வலம் வந்து சனி பகவானை மனமுருகி வேண்டி வந்தால் பாதகங்கள் குறையும். குலதெய்வ வழிபாடு செய்யலாம், இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யலாம். செய்து வந்தால் சனி பகவான் ஒன்றும் கெட்டவர் இல்லை. இப்போ சில கெடுதல்களை செய்வார், 11ஆம் இடத்தில் நல்லதே செய்வார், நல்ல நிலையில் கொடுப்பார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.